அனைவருக்கும் வணக்கம். நியமம் தற்சார்பு அங்காடி பெரம்பலூர். அந்த சின்ன பையன் தன் கண் முன்னாடி அவனுடைய வீடு எரியறத பார்த்துக்கிட்டே நிக்கிறான். அவனுக்கு முன்னாடியே பல பேருடைய உயிர்கள் பறிக்கப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அவனுடைய குடும்பம் அந்த இடத்துல இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு. அவனுடைய குடும்பமே ஒரு அகதியா மாறிட்டாங்க. பழைய கூடாரம் இருந்த அந்த இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. எப்படின்னா பயத்தோடையும் அந்த குடும்பம் இருந்திருக்கு. முக்கியமா அந்த பையன் இருந்திருக்கான். ஆனா ஒரு விஷயத்த மட்டும் அவரு ரொம்ப ஆழமா நம்புனாரு. நல்லா படிக்கணும், நெறைய படிக்கணும் அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த நாட்டுக்கு ஆயுதங்கள் ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல அறிவு சார்ந்த மனிதர்களும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக அவரு படிச்சாரு. லைட்டு வெளிச்சத்துல படிச்சாரு. புக்கு கடன் வாங்கி படிச்சாரு. அவருடைய எய்ம் பூராவே நல்லா படிக்கணும், நெறைய படிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும் தான் இருந்தது. பல வருஷங்கள் கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு அப்புறம் அவரு பொருளாதார நிபுணரா மாறுனாரு. காலேஜ் புரொஃபஸரா ஆனாரு. பாலிசி மேக்கரா மாறுனாரு. 1991ஆம் ஆண்டு இந்தியா மிகப்பெரிய நெருக்கடியில இருந்தப்ப, அனைத்து பேங்குமே கொலாப்ஸ் ஆக போகுது. இந்திய பொருளாதாரம் கடும் வீழ்ச்சிய சந்திக்க போகுது. இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இந்த நிலைமை வந்துற போகுது. இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்தியாவுல இருந்த தங்கங்கள் முழுசுமே அடுத்த நாட்டுக்கு அடமானத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிற நிலைமை இருந்தது. என்ன செய்யலாம் அப்படின்னு அத்தன பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தபோது, ஒரு சில பேர் மட்டும் இவர திரும்பி பார்த்துருக்காங்க. பொருளாதார மேதை தான். ஆனா, இவரால என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப, ஆனா இவர் ஒரு விஷயம் செஞ்சாரு. அவர் செய்த ஒரு செயலால இந்திய பொருளாதாரம் சரிவிலிருந்து முன்னைக்கு மேல போக ஆரம்பிச்சது. அதுவரைக்கும் இந்தியா வழக்கமா செஞ்சுகிட்டு இருந்த பல விஷயங்கள அவரு மாத்துனாரு. குளோபல் இன்வெஸ்டர்கள் எல்லாத்தையுமே அவரு மொத்தமா ஒரு குழுவா அமைச்சு இந்தியாவுக்கு வர வச்சாரு. அதுல முதலீடு பண்ணி இந்தியாவோட பொருளாதாரமே மாற ஆரம்பிச்சது. இந்திய பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா உயர ஆரம்பிச்சது. பல வருஷங்கள் கழிச்சு அவரு இந்திய பிரதமரா கூட அவரு பொறுப்பேற்றார். கூட எல்லாராலையும் இவர் அமைதியா இருக்காருன்னு எல்லாராலையும் கேலி செய்யப்பட்டார். அவர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு எந்த ட்வீட்டரும் பண்ணல, எதுவும் செய்யல அவரு. அமைதியா தான் இருந்தாரு. அவருடைய எல்லா பதில்களும் அவர்கள் செயல் மூலமா தான் இருந்தது. அந்த நபர்தான் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங். மிகப்பெரிய பொருளாதார மேதை என அழைக்கப்பட்டவர். A review, yes, quite worry. Saved India, throating in single word. திரு மன்மோகன் சிங் அவர்கள் சொல்லுவாங்க, history will be more kinder to me, the media அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு மீடியா அவரை ஏன் ஒண்ணுமே பண்ணல, ஏன் ஒண்ணுமே பேசல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவரோட செயல்களில் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தார் நாட்டுக்காக. சத்தமா பேசுற எல்லாருமே பலமான நபர்கள் அப்படிங்கிறது கிடையாது. அமைதியா போற எல்லாருமே பலவீனமார்கள் அப்படிங்கிற அர்த்தமும் கிடையாது.